Hi friends, welcome to Creative Vlogging. இன்னைக்கு எங்க அம்மா ஃபேவரட் மட்டன் குழம்பு செஞ்சாங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல மட்டன் குழம்பு இன்னைக்கு செய்யலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 1/2 kg மட்டன் எடுத்துக்கலாம். அதை குக்கரில் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மட்டன் முழுகிற வரைக்கும் தண்ணி வச்சா போதும், எக்ஸ்ட்ரா வாட்டர் வைக்காதீங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 5 to 6 விசில்ஸ் விட்டுக்கோங்க. விசில்ஸ் வந்துருச்சு, குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஸ்ப்ளட்டர் ஆனதுக்கப்புறம் 2 பிக் சைஸ் ஆனியனை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த மட்டன் வேக வைக்கும் போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, தேங்காய், அந்த பட்டை அதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிடணும்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 3 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை அப்படியே போயிடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டனை மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது, மட்டனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரெல்லாம் மட்டனில் நல்லா இறங்கணும், அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம அதை ஸ்டவ்வில் விட போகிறோம். ஒரு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த காரம் சால்ட் எல்லாம் மட்டனில் கொஞ்சம் இறங்கட்டும், அது வரைக்கும் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த குக்கரில் வச்சுருந்த இந்த மட்டன் சூப் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக அது இட்லிக்கு இன்றைக்கி செஞ்சதுனால கொஞ்சம் நிறைய வாட்டர் வச்சேன். நீங்கள் இவ்வளோ வாட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜாக் பேசுகிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.